மாவுளண்டா வரைக்கும் இது இப்போ கிளாஸ் டெம்பர்ட் கிளாஸ்ன்ற வழியாக இல்லை மிக்ஸ் பண்ண வலிக்கிற வெளிச்சு சத்தம் கேட்டது எனக்கு இப்படி நேராக தான் கிடைச்சது. உண்மையாக ஏதோ கடவுள் சித்தமாடாப்பா கடவுள் இல்லாட்டியுமே நான் ஒரு பயங்கர ஃபோர்ஸான ஒரு வந்திருந்தா வயிற்றுல எல்லாம் இருந்தால் என்ன ஹட்டுண்டாப்பா. மாமா வந்து கூப்பிட நாம் வந்துட்டு ஏதோ மிக்சிங் இதை போடப்போற அப்படின்னு சொல்லி போட்டு வந்து பார்த்தா எல்லாம் டென்ஷன் அணைக்கணும். அப்போ அடுப்பை பார்த்துட்டு குழம்பி போயிட்டேன். அடுப்பு அப்படியே வெடிச்சு சிதறிட்டுது. ஓ இப்படி கையை வைக்கிறீங்களப்பா பயப்படா நெருப்பு ஆள் நீங்களா. இது இத்தாலி மாடலுங்க இவ்வளோ இளையன் வந்து வச்சோங்கோ புதன் சாமான் பிரியாணி மசாலா இதைத்தான் இப்போ ஹேட் நான் கொண்டு சொல்லி ஃபுல்லாக டீம் வேலைக்கு சமையலுக்கு ரெடியாக தான் வந்து டீம் இங்கே இப்படி ஒரு வாசமாக பிரியாணி நாங்கள் பகலோட முடிக்கக்கூட இதை வச்சிருக்கணும். சொல்லுங்க அடுப்புல எல்லாம் பிழைச்சி நிப்பாடியாச்சு சமையல் இந்த டீம். 10 நிமிஷம் பிரியாணிடா இது. ஏன் அவுட் விட்டேன் நான் 10 கிலோன்னு சொன்னேன். அதுக்கு 5 பொரிச்சா 5 நீங்கள் நெருப்பு கடவுளை என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் கீழே தட்டை வீடு அரிசி போகுதா காட்டி தரையை ஒழுங்கா பார்க்குறீங்களா அப்புறம் பிளவிட்டு அப்புறம் என்னட்ட அப்புறம் பேச்சு பண்ணுறதே இல்லை. டக்கான்னு சொல்லுங்க பார்த்து நிறையா காப்பாற்றணும். கொதிக்கல ஐயோ ஒரு சமையல் பழக்கம் நான் பண்ணுற பாடு. இது பொரியல் சும்மா ஒரு ஒயிட் மேட்ச் தான் இல்லைங்கோ அதை கணக்கு எதிர்பார்க்கப்படாது. சித்தப்பா முட்டை வைக்கிறோம் உனக்கு உனக்கு முன்னே தயிர் போட ஆயிருந்தா உனக்கு தயிர் போட கிடக்காங்க. ஒரு சரியான ஒரு ஃபீட்பேக் கொண்டு சித்தப்பாட்டை மட்டும் கேளுங்கோ. மெனசரவில் ஒன்றுமே நினைக்காம வந்தால் உண்மையை சொல்லு இஞ்சுவார் ஏதோ ஒன்று குறைவான்னு சொல்லி 2,000 போய் கொடுத்தான் அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. ஓகே அதோட கை வைத்தியல நான் இதுக்கு ஒரு பேர் வச்சா என்ன கிருஷ்ணா கிச்சன் உண்மையும் கூட அதானே. அப்போ நம்ம வந்து குக்கிங் வீடியோஸ் திருப்பியும் அதுதான் அது திருத்தியில அந்த பிள்ளை திருத்தியில அப்போ வந்து நிறைய பேர் கேட்ட நீங்கள் வந்து என்னண்டு அதாவது நாங்கள் வந்து நார்மலாக சமைச்ச வீடியோக்கெல்லாம் போடும்போது நிறைய பேர் வந்து என்ன அண்ணியோட சேர்ந்தெல்லாம் வந்து சமையல் போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ அதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்துட்டு வரணும். ஏன்னா இப்போ உதாரணமாக வந்து கவிதாசும் இல்லை. இப்போ கவிதாஸ் இல்லைன்றக்குள்ளே வந்து இப்போ எங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுமே வந்து ஒரு பிரச்சனை தான். இப்போ கூட தம்பி வந்துட்டு எடுத்துட்டுருக்கான். அந்த மாதிரி கொஞ்சம் நாள் போகும்போது வந்துட்டு நாங்கள் அப்படியான வீடியோக்கள் கட்டாயம் வந்துட்டு செய்வோம். அந்த வகையில் இன்றைய தினமும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விதுதான் வந்து சமைச்சு கொண்டிருக்குது. அப்போ நான் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே போட்ட வீடியோக்களில் நிறைய வீடியோக்களில் சும்மா கலாச்சிருப்பேன். நம்ம தான் வந்துட்டு சமைச்செல்லாம் கொடுக்குற மாதிரி முக்கியமாக மாமா தான் நின்று எல்லாமே வந்து ஆள் வந்து செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லியிருப்போம். அதாவது விதுவுக்கு வந்துட்டு சமையலே தெரியாது அப்படின்னு மாதிரி. அப்போ ஒரு சில பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தம்பி இப்போ கொஞ்சம் ஆளுக்கு வந்துட்டு தேத்தனிகளை போட்டு பழக்குங்க கொள்ளுங்க அப்படின்னு எல்லாம் வந்துட்டு எழுதியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லை அப்படிலாம் இல்லை விது வந்து நல்லா சமைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ விதுவோட சமையலில் ஒரு டேலண்டையும் காட்டக்கூடிய மாதிரி இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக அமையும். அதே நேரம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷல் சமையல் உண்டு. அதாவது வந்துட்டு பிரியாணி வந்துட்டு போடுறோம். எதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விதுவோட கடைசி தம்பி குண்டனுக்கு வந்துட்டு இன்றைக்கி 15ஆவதா 14ஆவது அதான் 15 ஸ்டார்ட் என்ன அதான் நான் அப்படி பிள்ளையா சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியாத வயதோ. அப்போ வந்து குண்டன் பிறந்தநாளை முன்னிட்டு வந்துட்டு நாங்கள் பிரியாணி வந்துட்டு போடுறோம் வந்து. அப்போ அதாவது சகோதரங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு சொல்லி இன்வைட் பண்ணி அவங்க எல்லாரையும் அழைச்சி ஒரு பிரியாணி வந்து போட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து அந்த பிரியாணி வந்துட்டு மெயினாக பொறுப்படுத்து வந்துட்டு செய்கிற வந்துட்டு விது தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் உடைக்கிறதுலேருந்து களி கொடுக்குறதுலேருந்து அப்படியான கை உதவிகளுக்கு வந்துட்டு அழிக்குதேண்ணே முட்டை உடைச்சதால் என்னண்டு ரைட் முட்டை உடைச்சதுலேருந்து சகல காரியங்களையும் வந்துட்டு அவர் வந்துட்டு செஞ்சு கொண்டிருக்கார். அப்போ அந்த வகையில் நாங்கள் இப்போ பிரியாணி இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் காட்டுறா ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு காட்டியிருக்கணும். கொஞ்சம் வந்துட்டு டிலே ஆகினபடியாக நாங்கள் வந்துட்டு இப்போ என்ன கட்டத்தில் போதோ அந்த கட்டத்துலேருந்து நாங்கள் வந்து பார்ப்போம் பிரியாணி வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. வணக்கம். ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ தான் வந்து என் ஒய்ஃப் வழியாக பாருங்கள்
தெரியும். அப்படி இல்லை நான் ஒரு சில வீடியோ பார்த்து ஆக்கள் புதுசாக பார்க்குறாலும் தெரியாது இல்லை அப்படியேண்ணா சொல்லிக்கொள்ளத்தானே. இவா தான் வந்து என் வைஃப் பாருங்க வடிவா இவர் தான் இவா சாரி இவா தான் மாமி இவர் மாமி. அப்போ வந்து உண்மையிலே நாங்கள் இது வந்து கலாச்செல்லாம் போட்டிருப்போம் வந்து சமையல் தெரியாதுண்ணே இது உண்மையாக தானே தெரியாது. அதுதான் அப்போ வந்து தெரியாதுன்னு சொல்லி அப்போ இன்றைக்கு என்ன மாதிரி அப்பா பழக்கி விட்டாரா இல்லை அப்பா தான் பழகினது. உண்மையாக சொல்லணும்னா இந்த இடத்துல நாங்கள் அவரை கூப்பிட்டு கரெக்டாக எங்கே இருக்கணும். இப்போ அப்பா அம்மா வந்துட்டு வேலைக்கு போகிற ஒரு டைமில் வந்து இதுதான் நாங்கள் மெயினான சமையல். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்லணும் கட்டாயம். என்ன சொல்கிறது உண்மையாக வந்து இப்போ எனக்கு வந்து இந்த வயசு கேட்டிங்கன்னு சொன்னால் உண்மையாக ஒரு தேத்தண்ணி கூட சரியாக வைக்க தெரியாது. அதுக்கு வைக்கிறக்குரிய எனக்கு தேவைகளும் வரையில. சில பேர் வந்துட்டு வீட்டில் வைக்க வேண்டிய தேவைகள் இருக்கலாம். சில பேர் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகிற நிமித்தங்கள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அங்கே வெளிநாட்டில் வந்துட்டு சமைச்சு பழகிருப்பாங்க. எனக்கு வந்துட்டு அப்படியே ஒரு தேவை வராத நிமித்தம் எங்களுடைய அம்மா வந்து அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வந்து இல்லை கடுந்தாக்குதலாக அப்போ அம்மா வந்து அப்படியே ஒரு சந்தர்ப்பத்தை வந்துட்டு எனக்கு தராத நிமித்தம் நான் வந்து ஒரு தேத்தனி கூட போட்டு பழகலாம். அப்போ உண்மையிலே வந்து இந்த வயசில் எல்லா சமையலும் அது செய்வா அப்படின்ற வந்துட்டு உண்மையிலே எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக அப்படி தானே என்னன்னு சொல்ல தெரியாதவன் வரப்பிரசாதமா ஓகே அந்த மாதிரிக்கு சொல்லலாம். அப்போ வந்து இப்போ நாங்கள் பிரியாணி வந்து பிரியாணி கோழி தானே சிக்கன் பிரியாணி. அப்போ வந்து இப்போ என்ன கட்டத்தில் நிற்குது வதக்கிட்டு இருக்கேன். மிச்சம் போடணும். என்னண்டு வெங்காயம் மற்ற இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு. அப்போ இப்போ வந்து என்னென்னா வீட்டுக்கு மேலே வந்துட்டு அந்த படிக்கு கைப்பிடி போடுற வேலை நடந்துன்ற கோடியாக கொஞ்சம் வந்துட்டு சத்தம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஆள் என்ன இப்போ வேணுமெண்டு தாக்கு இப்போ உலாயம் விட்டுட்டு இப்போ பெட்ரு வந்திருக்கேன் நீங்கள் பாருங்க அப்போ விளக்கு கரண்ட் கேஸ் பிரச்சனை இல்லையே வந்து இதுதான் பிரச்சனை. இது இதெல்லாம் இருந்தாலும் சொக்கைக்கு வடிச்சிரு அந்த கிளாஸ் தான் பிரச்சனை. நல்லா வேண்டாப்பா ஆனால் நல்லா ஃபைபர் அண்டோடியா நெருங்கி இருக்குது. டெம்பர்டுண்டோடியா டெம்பர்ட் இல்லாட்டி சும்மா பிக்சர் இடைவெளி இல்லையோ கண்களவழியை வர்றது என்ன இந்த கேஸை கலட்டி வெளியே கட்ட பண்ண போட்டுட்டு நீங்கள் கூப்பிட நான் நினைச்சேன் முக்கியமான கலவை பொறியலாக தான் நான் ஓடி வந்த அடுப்பு உண்டு ஏங்கி போனேன் அடுப்பு வெடிச்சிட்டேன்டு இஞ்சி ஆயிட்டா இஞ்சி பேஸ்ட் போட்டுட்டு இருந்தேன் வடிச்சு இந்த பயந்துருப்பீங்க நீங்களே என்ன சத்தம் கட்டுதா நல்ல கதை எங்களுக்கு உண்டு ஒதுக்கு ஒன்றும் கேட்கல எங்களுக்கு கேட்கல. இது உண்மையாக சொல்லணுண்டா இது டெம்பர்டே தானேண்ணா டெம்பர் தான் அடிப்பாங்க இல்லாண்டி இல்லை இருந்தால் உப்புடுறாப்பா ஹீட்டுக்கு வெடிக்கிறா அடுப்புன்ற தொழிலே ஹீட் தான்டாப்பா. அப்படி அந்த வெடி வெடிச்சு ஒரு தூரம் வந்துச்சு இவ்வளோ தூரத்துக்கு சரியா சரி இந்த நேரம் பார்த்து குழப்பிச்சு இல்லாட்டி வீடியோ அப்படியே லைவாக எடுத்துக்கலாம் நடந்த சம்பவத்தை என்ன பார்க்க நல்லாதுன்ற அவருக்கு லைவாக காட்டிக்கலாம் அந்த கிச்சன்கார அன்னைக்கு அடுப்போ ஏன் அடுப்பு எங்கடைய அடுப்பு கூட கொண்டுமே பெருசு கொண்டு விடணுமோ மாமா வந்து கூப்பிட நாம் வந்துட்டு ஏதோ மிக்சிங் இதை போட போகிற அப்படின்னு சொல்லி போட்டு வந்து பார்த்தா எல்லாம் டென்ஷன் அணைக்கணும். அப்போ அடுப்பை பார்த்துட்டு குழம்பி போயிட்டேன். அடுப்பு அப்படியே வெடித்து சிதறிட்டுது. அப்போ நான் வந்து உடனே
விதுவை தான் பார்த்தேன். விது தானே சமைச்சணுன்றது ஆள் ஓகேன்னு சொல்லி அப்போ ஆள் ஓகேன்னு சொல்லிச்சு வந்து என்ன நடந்தது சம்பவம் இப்போ நீங்கள் அதை உணர்ந்தீங்க என்ன நடந்தது? நான் வதக்கிறதுக்காக இஞ்சியும் இந்த இப்படி மறைச்சி வச்சுருந்தேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ண வலிக்கிற வெடிச்சு சத்தம் கேட்டது. இந்த எனக்கு இப்படி நேராக தான் கிடைச்சது சிதறி வடிச்சு. அதுதான் இப்போ என்னென்னா இந்த அடுப்புக்கு வந்து அவங்க அந்த டெம்பர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணதால் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் கிளாஸ்ன்ற அப்போ வெடிச்சிருக்கும். அப்போ டெம்பர் கிளாஸ்ன்ற வழியாக அது நார்மலாக வெடிக்காங்க. நாங்கள் கூட வீட்டுக்கு எல்லா இடம் டெம்பர் கிளாஸ் போட்ட கேரம் வந்து அது ஒரு சின்ன ஒரு கல்லுப்பட்டு தெரிச்சா கூட என்ன நடக்கும்னு சொன்னால் கண்ணாடி வந்துட்டு அப்படியே வந்துட்டு சிதறுமே தவிர வந்துட்டு பீஸ் ஆகி வந்துட்டு குத்துற அளவுக்கு பறக்காதுண்டு. அப்போ உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது, ஆக்களுக்கு ஒன்றும் சேதம் இல்லாமல் வந்ததே பெரிய விஷயம். வந்து ஒரு கண்பட்ட மாதிரி போயிட்டு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாளும் நல்ல மாதிரி ஒர்க் பண்ணது கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிட்டுது. நல்ல மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தது. மேபி இன்றைக்கு இதோட சமையலை காட்டுறதுக்கிட்டோடையா அப்படி நடந்துட்டுதோ அப்படி தான் போது. ஓகே. அப்போ மேலே வந்து நான் குழம்பி போயிட்டேன். மற்ற வந்து கேஸோட சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. என்ன சொல்ல அவனா வெடிச்சு கிடிச்சது வேணா இப்படி ஃபயர் ஆகினா சிக்கலை என்ன. அப்போ என்ன சொல்கிறது, இந்த அடுப்பு எடுக்கிற நீங்கள் மக்களை வந்து கொஞ்சம் இது வந்து எங்களுக்கு ஒரு முதலாவது அனுபவம் என்று சொல்லலாம். உண்மையாக வந்து எனக்கு அடுப்பு சம்மந்தமாக நாலேஜ் இல்லை, தெரியும். அவங்களுக்கு நான் இது வேணால் ஓப்பனாக சொல்லுவேன், இந்த அறிவில்லை. அப்போ வந்து கடையில் போய் கேட்டோம், 3 கேஸும் ஒரு கரண்டும் உள்ளதான் நல்லது அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணவும் எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்போ கீழே வந்துட்டு கிளாஸ் இருந்தால் இதுகளை பற்றிலாம் நாங்கள் வந்துட்டு யோசிக்கலை. ஆனால் இப்போ வந்துட்டு வேண்டிக்கு வந்தது யூஸ் பண்ணிக்கலாம். அதில் சில விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கு தெரியுது. உதாரணமாக வந்து இதில் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது. இப்போ இந்த கண்ட்ரோல் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த அடுப்பை வந்துட்டு யூஸ் பண்ணி கொண்டு கேட்கலாம் வந்துட்டு இது இந்த வெக்கைக்கு இந்த கண்ட்ரோல் வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால் சுடுவது. அப்போ சுடையக்குள்ளே நாங்கள் வந்து அடுப்பை யூஸ் பண்ணி கொண்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த கண்ட்ரோலை நாங்கள் வந்து சரியாக பாவிச்சு கொள்ளையில ஒரு நிலைமையும் இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஹீட்டால். அப்போ இந்த ஒரு மாடல் கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் இதை ஃபெயிலியர்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு வந்து எப்படி வரலாம்னு சொன்னால் ஒன்று வந்துட்டு டச்சாக வந்தால் நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த கண்ட்ரோல் வந்துட்டு இங்கே அது இப்படி கொஞ்சம் கீழே மாதிரிக்கு வரணும் மேடம். இப்போ இந்த ஓப்பன் கிச்சன் இந்த செட்டப்புக்கு அது எடுக்கவே ஆடலும். மேபி அப்படி இதை கொஞ்சம் உயர்த்தி எடுத்து கீழே வந்துட்டு கண்ட்ரோல் வரக்கூடிய மாதிரி செட்டப் பண்ணி எடுத்தால் கொண்டாச்சு கொஞ்சம் ஓகே ஆகும். இது பயங்கர பிள்ளையான விஷயம் மேடம். அப்போ இது வந்து பக்கத்து கண்ட்ரோலில் வந்துட்டு இந்த ஹீட் பட போது இனி இந்த டெம்பர் கிளாஸ் வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஓவர் ஹீட் ஆகி தான் வெடிச்சிது போல இருக்குது மேபி. ஆனால் ஓவர் ஹீட்டுண்டா அடுப்புன்ற தொழிற்பாடே அதுதான். அப்போ இங்கே நாங்கள் பர்னரும் போட்டு தான் எனக்கு யூஸ் பண்ண வந்து அப்போ என்ன நடந்ததுன்னு தெரியலை. நீங்கள் ஒன்று குழம்பாயங்கோ போனதெல்லாம் போட்டும் அது பிரச்சனை இல்லை. அடுப்பு தானே மாற்றிடலாம், அதில் இஷ்யூ இல்லை. வந்து நாங்கள் வந்து இப்போ பிரியாணியை வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். என்ன கட்டத்தில் போகுது அப்படின்றத பார்ப்போம். ஆளும் சரியாக குழம்பி போயிட்டார் நினைக்கிறேன் இந்த பார்வைக்கு வந்துட்டு. என்ன கட்டம் அடுப்பு பூட்டியாச்சா? சித்தப்பா இறக்கிட்டீங்களா? இப்போ என்ன சாமான் நாங்கள் கொண்டு போகணும்? தக்காளி இந்த 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 கண்ணாடி பீஸ் அந்த ஆட்ட ஃபோன் இவ்வளோ சத்தமாக இந்த சத்தங்களை கொஞ்சம் குறைச்சி வச்சானே இல்லை பிட்டிய சத்தமாக இது இஞ்சி வேங்க அப்படி நல்லா இந்த வெடிச்சு சிலது அந்த இதில் அந்த பெரிய அடுப்பில் இருக்கிறதுக்குள்ள மாவுள் மாவு படித்த ஆட்களுக்கே இருக்கு. இப்போ மாவுளண்டா இருக்கும். இது இப்போ கிளாஸ் டெம்பர்ட் கிளாஸ்ன்ற வழியாக இல்லை. ஆனால் உண்மையாக ஏதோ கடவுள்கிட்ட சித்தமாடாப்பா கடவுள் இல்லாட்டியுமே நான் ஒரு பயங்கர ஃபோர்ஸான ஒரு வந்துருந்தா வயிற்றுல எல்லாம் இருந்தால் என்ன ஹட்டுண்டாப்பா அது உங்களோட வயிற்றுல புஷ்கட் இருக்கும். ஆனால் டே இதுதான் எங்கட அம்மா கேஸ் பக்கமே போகிறதில்ல. யோசிப்பாங்க ஒரு கைக்கு எங்கட அம்மா இதில் சமைச்சுட்டு எப்படி சம்பவம் நடந்துங்க மனசு ஏங்கி செத்துருக்குண்டாப்பா. ஓ பொறுமையினா அப்படியே வெடிச்சு பறந்தாங்க. இப்படித்தான் பறந்தது, பயத்து தான் பறந்தது. அந்த மற்ற நாங்கள் வச்சுக்க தூக்கி வச்சா எடுக்கும்போது அது வெடிச்ச ஆக்கள் செத்தும் இருக்காங்க. அது அந்த வச்சிருக்கிற மிரும்பு அடுப்பு மாதிரி அதுல கண்ணாடி வச்சு பார்ப்பதில்லை, அது ஹீட்டாகி வெடிச்சு ஆக்களுக்கு ஏறி செத்து இருக்காங்க. இது இந்த இதுக்குள்ள செட் பண்ணியிருக்கக்கூடியவர்களுக்கு வந்துட்டு போய் இல்லாட்டி மெத்த என்ன படம் இருக்கு இல்லை இந்த கிளாஸ் அப்படி வெடிச்சு பீஸா பறக்காங்க. அதான் பறக்காதபடியே தான் போயிட்டு பறக்க மற்றது பறக்க மற்ற கண்ணாடி வைக்க மாட்டேன். மற்ற கண்ணாடி வச்சிருந்தா சரி இன்றைக்கு கண்ணழகு ரத்தினமே கையதையும் பொச்சிலே இதாங்க எனக்கும் பையன் தெரியுமா கேஸுக்கு டைம் ஆகுதா போமா என்ன செய்யணும் இப்போ ஆள் தான் பெறணுமா சமைக்க ஆள் தான் பெறணும் அப்படியா
கடவுளை வாங்க போ. இதில் இதை எடுத்துகிட்டு போகணும். என்னடா நானே ஷர்ட்டு போட்டிருக்கேன்னு சொன்னால் சில நினைப்பீங்க சும்மா அடுவேக்கி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் மகரி பாச கட்ட போகிறீங்களா? மச்சம் சாப்பிடாதா என்ன சொல்லுங்க அப்புறம் சர்மியக்காவுமோ இந்த ராசா. அப்போ இந்த ஆம்காட் பனியனுக்கு வந்துட்டு என்ன மெல்லிசா காட்டுன்ற ஒரு கமெண்ட்ஸ் வந்த அப்புறம் நான் வந்து இதை போட்டிருக்கேன் சும்மா ஒரு தூதா எல்லாம் தான் வேலை சாப்பிடணும். இதற்கு பீஸ் பறந்த மாதிரி கண்ணாடி இது மூடித்தாங்க. இதுக்கேண்டா இதுக்கே இல்லை. நான் சொல்கிறேன் வந்து இப்போ இது மேலே எலும்பலை இந்த பக்கம் இப்படி நேராக நம்ம வீடியோ எடுத்துக்கொண்டு என்ன இருந்தாலும் லைவாக அப்படியே தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம அதில் பார்த்துருக்கலாம் படிப்பா ஒன்றும் பறக்கே தானே அப்படியே பறந்தான் கடிக்க தெரியுதா இல்லையா? பறக்கிறது எல்லாம் மூடி தான் வச்சுருந்தேன். எல்லாம் மூடி தான் வச்சுருந்தேன். மற்றது இதுவும் மேலே நடந்த சட்டி. ஓகே, அப்போ இது உடைஞ்சிருக்கக்கூடிய பாசிபிள் ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோ பார்க்குறேன். நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் எப்போ அப்படியே ஷிஃப்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட பலகார சூடுகள் நடந்த அந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இது அரிசி. ஓகே, இப்போ வேறு என்ன ஒன்று வேணும்? புது என்ன இது கொத்தமல்லி இருக்குது. இது என்ன அப்படியே அடிக்கினே என்ன பட்டா படி என்ன வச்சிங்களா? நான் இது எடுத்துகிட்டு வரேன். ஓகே, சரிடா. அப்போ அதான் படிச்சு வரியா அடுப்பு? அதான் அடுப்பு படிச்சு வரியா? இல்லை சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் நடக்குது நாட்டில். போங்க முன்னுக்கு. சரி, மங்களகரமாக போய்கொண்டு இந்த சம்பவம் இப்படி ஒரு சம்பவமாக போடுது. சரி பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு என்று யோசிப்போம். இப்போ இதில் அடுப்பை வைக்கிறோம், அரிசியை போடுறோம், மிக்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதானே? ஃபினிஷ் தானே? தூள் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வாங்கிங்களா? ஓகே, எடுத்துட்டோம். இங்கே வாங்க, இது செட் பண்ணி படிங்களா அடுப்பு? இதை பார்த்துட்டீங்களா ரெகுலேட்டர்? சரியா ஒன் பண்ணா? சரியா இப்படி அடுப்பு வச்ச சூழல் இல்லை, வெடிச்சாலும் ஒன்றும் தெரியாது. ஆனால் முன்னே நாங்கள் வடிவுக்காண்டிதானே எங்களோட பாதுகாப்பை பார்த்து சரி இனி ஏதோ நல்ல ஒரு சாமானை வேண்டுவோம். பிரச்சனை வாங்கிட்டு சரி கிச்சனா சைட்டான இருந்தால் பிரச்சனை இல்லை. எங்கள் அது அப்படி வெடிச்சுட்டால் இந்த இதுலேயும் மாவுள்ள இருக்குங்க அந்த கிளாஸ் மாதிரி மாவுளும் டேஞ்சர் தானே, வெடிச்சு பறந்துருக்கு. முன்னம்பி இது அந்த நம்ம சைட்டுக்கு அடிச்சிக்கம் தெரியுமா மாவுள், அதுவும் கீட் ஆகும்டா. அதுவும் கீட்டாக தானே, அதுவும் கீட்டாக படித்து கண்ணுங்க பறக்கலாம், அதுவும் டேஞ்சர் தான். இப்படி யார் பண்ணுவாங்க தகரத்தில்? அது வேற மாதிரி இருந்தாலும் சைடாக இருந்தால் நான் என்ன செய்யணும், இப்படி ஒரு சிங்கிள் அடுப்பை பண்ணி வச்சது தான். அதில் நார்மல் சின்ன ஸ்மால் யூசேஜுக்கு அதை பாவச்சுக்கொண்டு கொஞ்சம் ஹெவியானண்டா அந்த ஸ்மால் சிங்கிள் அடுப்பில் யூஸ் பண்ணலாம். அந்த வெடிச்சிருக்க பயம் இல்லை, நீ எப்படி எல்லாம் செய்யறாது, அது பயம். அந்த அடுப்பு தான். சரி சரி, நீங்கள் ஒன்று யோசிங்க. புரண்டி தந்திருப்பானா நிற்கிறேன், இருக்குமானா நிற்கிறேன். எதுவாங்க இது என்ன இது ரெண்டு திறந்து கொண்டு பூட்டிக்க ஒன்று தான் திறந்துக்கேன், மூன்றும் திறப்போம் திறந்து மூட்டி கட்டு. ஓ சத்தங்க கண் பண்ணுவேன், இதுவும் படிக்குங்க அவனு கேட்க சொல்லுங்க. திறோங்க கேட்குதா? வரையிலே இது என்ன ஒன்று சுரந்தவோ ஒன்று அந்த அட ஓ இப்படி கையை வைக்கிறீங்களப்பா, பயப்படா நெருப்பு ஆள் நீங்களா? அடுத்தது ஓய் ஓ அப்படி அடுப்பு. ஆனால் என்ன காற்றுக்கு தான் சிக்க இல்லை சட்டி வச்சா போகிறோம். சரி எங்கே வையுங்க, கேஸ் கூட இல்லை போகும். இப்படி அவன் நூறுங்க இப்போ என்ன இப்போ மூட்டை குறைக்கலாம் தானே விசாரம் இப்போ எப்படி கண்ட்ரோல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? எது அதாவது குறைக்கிறேன் நான், கேஸ் போகிற அளவை குறைக்கிறேன்டா வேடா. இங்கே நன்றி புட்டா புட்டு புண்ணாங்க போகுது கேஸ் போவாதான். அப்படி கேஸ் போனால் உங்களை ஒர்க் ஃபெயிலியர். இதை நீங்கள் செஞ்சு அடுப்போம் அடுப்பு கடையில் வாங்கினா இந்த பிரேம் நான் இந்த வெளிப்புறம் நீங்கள் செஞ்சீங்க, அதை யார் ஒரு செய்கிறது? அது நாங்கள் எப்படி செய்கிறது? கையால் அப்படியே உருக்கி பார்த்த வழியில் விது
ஐயா சட்டியை கொண்டு வந்தா சரி. சட்டி எதுக்கு வைக்கிறான்? ஓ இதுதான் வைங்க. எது சட்டி? ஆனால் இப்போ அந்த கீட்டை விட இது கூட கீட்டாக இருக்கும் பார்த்து. அது பிரச்சனை இல்லை, கீட்டு கூட்டினா இல்லை இருந்தாங்க. கருவோட கரு கரு ஓகே ஓகே. கறி கறி உத்தரவா வரும் மூத்துங்க. என்ன என்ன எடுத்தாரு அப்புறம் கொஞ்சம் பொறுங்க வரட்டும், ஞாபகம் வரட்டும். சட்டி வரட்டும். இது எந்த சட்டி தூக்கி வைக்கிற? இந்த இதில் இவ்வளோ சட்டியே மதக்கலை சட்டி இருக்கீங்க படத்து ஃபைட் பண்ணுங்க. மூட்டு நம்பர் வைங்க. ஏன் வச்சா மட்டும் ஆடியோ நீங்கள் உங்களோட புதுனை வேண்டா பேச இல்லை எங்கள் போடி நேரம் கையில் போட்டுடுவேன். ஐயோ நடுவான் நடுவான் நடுவானே காணுமுங்க. வெளியான் தான் பிடிக்குமா? நடுவான் வெளியான் காற்றுக்கு இறங்குது. ஆ வாங்க கொஞ்சம் சரி சாமிங்க. ஓ கடுமையை கூட்டேன் வண்டி கடுமையாக கூட்டிட்டு உள்ளுக்கு பெரிய போராட்டம் நடக்குது. ஓ குறைய சித்தப்பு சித்தப்பு நிப்பாட்டிடு. சரி 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 அதெல்லாம் குறைக்கணும் கணக்கான சரி 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 இல்லை இல்லை சென்டரில் வச்சுட்டு கறி அவ்வளோ ஆகுனா கறி இப்போ மிஞ்சலாம் நீ இல்லை இல்லை இது ஓ கறி போடுமா கவனம் கீட் கூடினா கறி கலர் ஆ என்ன கலர் தெரியாது. கலர் தெரியாடாப்பா, அது ஒரு பிரச்சனை. நான் இதுக்கு இல்லை கொஞ்சம் கலந்துருந்து அப்போ ஒரு கணக்கெலாம் செய்யணும், ஒரு கணக்கெலாம் எடுக்கும். இப்போ அடுத்த ஆட்டம் என்ன ஆட்டம்? தக்காளி பழம் போடுவோம். கொண்டு வந்தாச்சு அஞ்சனா, நீங்கள் வர உண்டாக்கண்ணா அந்த இதில் இது எதாவது கலைப்பா இல்லை இல்லை போடுங்க போடுங்க. நீங்கள் அது உங்களோட பிரியாணி தான், உங்களோட கதையை நாங்கள் கேட்கலாம். இது அவா போடுற பிரியாணி அவளோட அதை தான் நாங்கள் கேட்போம். இதே நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, ஏன் கணக்காக கதைப்பான் பிறகு. சரியா வரேன். இது இத்தாலி மாடலுங்கோ பிரியாணி. அப்படி கலர் செய்ய பிரச்சனை ஆகல, பிரியாணி கரப்பாக தான் கொண்டு கொடுக்க வேண்டியது பிறகு. ஆ கொடுக்கணும். தக்காளி பார்த்து தண்ணி வருது இல்லையா? இல்லை இல்லை. அப்போ என்ன குத்துறா வச்சு ஆடுறதா? திரும்ப போடுறது கொண்டு இருக்கு கொத்தமல்லி. கடைசியில் பொறுத்து இருக்கு. ஓ சட்டப்படி ரொம்ப ஓகேல விடட்டா அப்படி விடட்டா. ஓ காற்றுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் நீங்கள் சட்டையை அப்படி காலுக்கு உதண்டி வச்சுக்கோங்க. கலையாச்சு ரஜி அது அந்த என்ன உள்ள இலைய வந்து வச்சோ பிரியாணி இல்லையா? உண்மையாவோ இலை பிரியாணியா இது?
இது அடுத்த தடவை என்ன இறைச்சி போடுவோம். இறைச்சி போடுறதா? யாரும் கூப்பிடுவோம் இறைச்சி போட. நான் எடுத்துட்டு வரேன். அவன் கொண்டு வந்து லெஞ்சிருக்கு இது அரிசியா? அதுதான் எடுத்துட்டு வரேன். ஓகே உதயாசன் எடுத்துகிட்டு வரேன். ஓ மை காட். சித்தப்பா பாரு இறைச்சி போட கட்டி பார்க்குது. சித்தப்பு சித்தப்பு போனா இது கொஞ்சம் தெரிக்கும். இங்கே இங்கேடா தெரிக்கும். கரண்டியால் எடுக்கிறீங்க. கரண்டி எங்கள்கிட்ட என்ன சரியா போடுவோம். அதில் 2 பேக்கெட் தூளையும் போட்டுட்டு தூள் போடுவோமா? 2 போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு போடுவோம். அதையா? சரி அது மட்டும் இருக்கட்டு. இது டென்ஷன் ஆகிட்டான்றீங்க. அடுப்பு வடிச்சா டென்ஷன் ஆகாம இருப்பானே. நான்டா இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வைப்பீல என்ன உதவி சாமான் பிரியாணி மசாலா இதைத்தான் நான் இப்போ ஹேர்ட் நான் கொண்டு வர சொல்லி ஃபுல்லாக 4 பேக்கெட்டும் போடுவோம். 4 பேக்கெட்டும் போடுவோம். பதிச்சு போடுவோம் பிறகு 4 பேக்கெட்டும் போடுவோம். இதுவுமா பேக்கெட்டுமா? பேக்கெட்டு போடுறீல்ல? நீங்கள் போடணும். இது உஷாலா. இது எங்கிட்ட இது இட்டாலியன். இது இத்தாலியனா? டீம் பெரேக்கு சமையலுக்கு ரெடியாக தான் வந்து டீம். என்ன வாசன்டாப்பா இது? இங்கே இப்படி ஒரு வாசமாக பிரியாணினா பகல் முடிக்க கூட இதை வச்சிருக்கணும். சொல்லுங்க அடுப்புல எல்லாம் பிழைச்சி நிப்பாடியாச்சு சமையல் இந்த டீம். உண்மையாவோ மரக்கறி சாப்பிட்றாங்க. சமையல்க்கா மரக்கறியாங்களா? உண்மையா புதுனா சரியாம்மா போடலாம் தான் இல்லையா? கொஞ்சம் வதங்கிட்டு ஏன் அது மிக்ஸ் கிளப்பு தானே அந்த வாங்கிக்கிடாக்கா என்ன கலவரிக்கு வந்துருக்கியா? அதே இந்த வாடகைக்கு செம்மஞ்சு ப்ரோன் தான் ஒரிஜினல் கலர் மணியாக இருக்கிறாப்பா. பொரிச்ச இறைச்சி வந்து அப்படியே இல்லை பிரியாணிக்கு மேலே வச்சு கொடுக்குறோம் 1-2 எக்ஸ்ட்ரா கடிக்கிறதுக்கு. இது தும் பிரியாணி. கொஞ்சம் தான் தெரியும். கொஞ்சம் மோத்து எடுத்து ரைட். இது என்ன சாமான்? தயிர் மஞ்சள் தயிரா? என்ன இது? மிக்ஸ் பண்ணுங்க. இனி அடுப்பு கொஞ்சம் கூட்ட வேண்டிய வரும் இந்த வாரை. என்ன யோக்கண்டா அக்னி வந்து தயிர் சாப்பிட்றே இல்லை, ஆனால் தயிர் கலந்த பிரியாணி சாப்பிடுவான். இதான் ஜோக். இல்லை அதான் குறைச்சி விட்டான். குறைச்சேன் மாம்ஸ் கண்டோடி கூட்டேன் அடுப்பில் நான் நிற்கிறேன். இதுக்கும் உங்களுக்கும் பங்கு இல்லை. அவதான் முழுமையாக செய்யல. சரியா? உங்களால் அடுப்பு பிடிச்சது என்னண்டு சரி நான் சொல்லவே இல்லை. இவ்வளோ நான் கிண்டுறதை காணா அவ்வளோ அதான் நக்கலா சொல்றீங்க. சரி சரி. இதில் இத்தாலியில் வந்து இருந்து கொண்டு வந்தீங்களா அந்த மசாலா தூளா? நல்ல வாசனை இல்லைப்பா. இல்லை ஆள் வீடியோ காண்டி மட்டும் ப்ரோ சொல்லுங்க கொஞ்சம் நாங்கள் வளர்ந்தாங்க கொடுத்துருந்தாங்க என்ன ப்ரோ கொஞ்சம் மூடிடுமா? அது முதல் வதக்கிக்குது. அடுப்பு காணுமோ தெரியுது? கரண்டி எடுங்க. கரண்டி எடுக்குதா? காணா அவ்வளோப்பா இந்த பாரு கொஞ்சம் கொஞ்சம் அடி பிடிச்சிரும். இப்போ நான் இப்போ கூட்டேன் அதான் கொஞ்சம் கொஞ்சம் குறை கையில் அலுவலாண்டே கூப்பிட்டு இருக்க வச்சு இது நீங்கள் உங்களுக்கு தெரியும் தான். அப்புறம் என்ன கூப்பிட்டீங்க? இப்போ நான் அலுவலாண்டே கூப்பிட்டேன். இந்த வீடியோவில் கொமெண்ட்ஸ் எழுதுறாங்க நாங்கள் உங்களை கலாய்க்கிறோண்டா ஒரு பதில சொல்லிட்டு போங்க. அப்படி ஒன்றும் இல்லையாண்டு பார்த்தீங்கண்ணே விளையாட்ட பார்த்தீங்கண்ணே ரைட். அப்போ இனி இருக்கா விளையாட்டு வாக்கு மூலம் எடுத்தா ஜால்ட்ட வாயாலே பிரச்சனையிலேருந்து இந்த தான் இருக்கு விளையாட்டு.
அதில் ஒரு ஆள் உசுப்பேத்துக்கு இது நீங்களும் பழகம் திருப்பி கலாய்க்கிறக்கா அகப்பே அடிப்பேன் பேக்குள்ள கரண்டி தான் நான் வச்சிருக்கேன் இல்லை கதை போவான் பாருங்க யார் கதை கொடுக்குறாள் கிரியோ வெளியில் போயிட்டு இருக்கு அப்படி இவ்வளோ நேற்று கேட்கவே இல்லைன்ட்டு அப்புறம் பிரியாணின்ற அப்புறம் வந்துட்டான்டா அப்பவன் பாடுறா அப்பவன் எனக்கு நல்ல ஞாபகம் இப்போவும் எனக்கு சோர்ந்து இப்படித்தான் முந்திய பிரியாணி செய்ய மூடிய கையால் அப்படி திறந்தோம் திறக்க அந்த உள்ள நீராவி இருக்குல்ல இந்த நீர் ஆவிடா அள்ளிச்சு அள்ளு சோர்ந்துக்கு இன்னும் அள்ளுடாப்பா கடவுள் அதுவும் மனு செஞ்ச பிரியாணி என்ன நடந்தது மேம் பொறுத்த இடத்துல மேலே காக்காண்டு பிறந்தே அடிச்சுட்டு போட்டுது ஒன்றும் செய்யல பிரியாணி முடியலாட்டம் முழு பேர் நம்பி தான் இருந்தது கதையை வழியில் விட கொடுத்தாங்க முழு பேருக்கு அடிப்பக்கத்துல அப்படி செஞ்சிருப்பா நினைக்கிறீங்களோ அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படி நடக்குது சும்மா நாங்கள் கதைப்போம் இதை விட அடியில் கலக்க இல்லை அந்த பக்கம் கொஞ்சம் நெருப்பு கூட வந்துச்சு அந்த பக்கம் அப்போ சட்டியை கொஞ்சம் இங்கே அழுத்து விட்டேன் ஓ உண்மையாக தான் சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறீங்க என்னண்டா அப்படி அங்கே கூட காற்றுக்கு அந்த பக்கம் போகுது நெருப்பு அப்போ அங்கே தள்ளியெல்லாம் விடணும் அப்போ காற்றுக்கு அங்கே நெருப்பு போனால் அங்கே தள்ளியெல்லாம் விடணும் பிடிக்கிறாரு நெருப்பு பிடிக்கிறாரு சரி இது என்ன ஆட்டம் அது கொஞ்சம் கொதிக்கணும் கொதிக்கணுமா நான் சும்மா கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது அவன் கொதிக்கணும் மூடும் ஏன் கொதிக்கும் கொஞ்சம் கொதிச்சா தான் இறைச்சி அவியும் தண்ணி விடும் காடை தண்ணி இப்படித்தான் பின்ன தண்ணி விட அச்சி அவியும் காடை புளி ஏன் தண்ணி விட்றையா தண்ணி விடுறதுக்கு நீ அப்போ தான் அரிசியும் இதுக்குள்ளே போட்டு அதுதானே அரிசி அவிய தண்ணி விடத்தான் நான் சும்மா கேட்பேன் உங்களை டெஸ்ட் பண்ணுறது தெரியும் இப்போ என்ன ஆட்டம் இப்போ நான் மூடினது இன்னும் ஒரு 2 நிமிஷம் விடுவோம் ஒரு 2-3 நிமிஷம் அக்கினி ஒரு 2 நிமிஷம் விடுவோம் சரி தண்ணி கொஞ்சம் என்ன தண்ணி கலாய் தண்ணி மேலே இது இல்லை தயிர் வச்சுருந்தது சரி தயிர் கலந்த தண்ணி விடுவோம் நான் சொல்லுவேன் கணக்கு வேறு காணும் போலாம் கிடக்கு இங்கே எடுக்குது சரியே படிக்கல இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம் காணா கிடக்கு அகப்பே விடத்தான் தெரியும் எனக்கு காணான்ட்டு காணாம ஐயோ சரியா சரியே அரிசி போடுவோங்க இல்லை அது கொஞ்சம் கொதிக்கணும் உப்பு பாருங்க 2 நாள் கேட்பேன் சொல்லு ஓமன்றியோட பார்த்தேன் உப்பு ரெண்டு பார்க்குறப்பா உப்பு பார்த்தா நீங்கள் ஏன் பார்க்க உப்பு அப்போ எங்கே இருந்து எடுத்து பார்க்குறேன் என்ன நீங்கள் வேணும் சுடே கொஞ்சம் போடணுமா என்னத்தை சொன்னாலும் மாமிஸ் தன் கைக்கு இருக்கா விட்டு பார்த்தா இருந்தது கொஞ்சம் போடணும் இந்த அரிசி போடக்கூடாது நான் கொஞ்சம் ஒன்று விதைக்கிறீங்க சரி அது அரிசியோட கணக்காக சரி அடுப்பை கூட்டிவிட்டு 10 நிமிஷத்துக்கு பிரியாணி 10 நிமிஷம் இதுக்குள்ள அரிசி போட போய் அரிசி போட்டோம்னா 10 அரிசி போட கூட ஆக்களுக்கு இதோட ஒரு பீஸ் கொடுத்து போடுவீங்களோ 10 நிமிஷம் பிரியாணிடா இது பராட்டி கூட போகும்போதா பீஸ் பராட்டி என்னண்டு இதுக்குள்ள போட்டு அரிசி பராட்ட போறாங்க சோறோட கூட இதுக்குள்ள வர பீஸ் வரும் ஓ இதுக்கு அந்த பீஸ் முக்கியம் இதுக்குள்ள வர பீஸ் ஓ வரும் தானே பராட்டி கூட போகும்போது என்ன 8 பேருக்கு 5 கிலோ அரிசி என்ன ஏன் அவுட் விட்டேன் நான் 10 கிலோன்னு சொன்னேன் இதுக்கு 5 கிலோ அதுக்கு 5 பொரிச்சா 5 நீங்கள் நெருப்பு பிடிச்சிட்டீங்க நீங்கள் இதே பிடிச்ச நீங்களும் பிடிச்சா சரி சரியே இல்லை கொஞ்சம் அதான் நான் சும்மா கேட்டேன் சரின்னு சொல்லி தான் தெரிஞ்சுங்க இப்போ கொஞ்சம் போட்டு ஐயோ ஒரு சமையல் பழக்கம் நான் படுற பாடு யாருக்கு நான் தான் பழக்கிறேன் ஆளுக்கு அது நான் அப்படி கதைப்பேனுங்க பழக்கிறேன் நான் கதைப்பேனுங்க முழு சமையல் எனக்கு தெரியுமுங்க பேங்க இப்போ அடுத்த அரிசி போட போகிறோம் பேங்க ஏது ஒரு நாளும் பிள்ளைக்கா ஏன்னா அன்னைக்கு டேஸ்ட் பண்ணேன்
தக்காளி பிரியாணி சிக்கன் பிரியாணி பையன் தெரியல போலையா சி பிள்ளைவா கடவுளை கடவுளை என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்களை காப்பாற்றுறக்கப்பா அடுப்புட்டே இருந்து பயத்தில் பிரியாணி இல்லைன்னா புதினா இல்லை மெந்தாலி எல்லாம் போட்டு தங்கியா இல்லை இல்லை அவ போட்டது வந்து ஏதோ அப்புறம் எக்ஸ்ட்ரா அப்புறம் போடுறக்கிட்ட ஒரு பேக்கெட் பொரிமா அது வெட்டாம வைக்க சொன்னா நீங்க ரெண்டு இல்லை மெந்த 2 கொரியாண்டர் 2 கொத்தமல்லி 2 ஓகே எல்லாம் மச்சினதெல்லாம் அது ஓகே அவையெல்லாம் நல்லா உண்மையிலேயே எனக்கு இந்த கேஸ் அடுப்பு சரியா பயம் என்னத்தை சொன்னாங்க தெரியுமா உண்மைதான் ஆனால் எங்கட ஊரில் இருக்கிற மாதிரி லைன் உண்டு பயம் குறைவு உங்களோட கேஸ் லைனாக வருது தண்ணி மாதிரி அப்படியே இப்படியான கேஸ் அப்படி அது பயம் நீங்கள் வரைய கொண்டு வந்தீங்களா அது அதுதான் இப்போ கொத்தமல்லி புதினா அந்த கண்ணாடி ஆட்டை கிள்ளுற வழக்கம் இல்லை தானே அள்ளுற வழக்கம் தான் ஆட்டை கிடக்கு என்னங்கோ கண்ணாடி அடுப்புவாங்க மற்றது நீங்கள் சொல்கிறீங்க அங்கே பிரச்சனை இல்லை அங்கே லைனாக வருது சிக்கிறேன்னா புல்லாக விரிஞ்சிருக்காப்பா அது சரி இல்லைன்னு இல்லை நான் சொன்னேன் இப்போ எங்கள்ட ஒரு வீட்டுக்கு பயன்படுத்த எப்படின்னா எங்கேயும் லைன் மிஸ் ஆகினா சரி தானே அதுக்கு அதுதான் 5 நிமிஷத்துக்கு தீயணைப்பு படம் நிற்கும் எங்கே செடியாலையும் நிற்கும் கீழாலையும் நிற்கும் எங்கே இத்தாலியிலையோ சும்மா அப்படிதான் நீங்கள் இத்தாலிக்கு விலங்கைக்கும் என்ன வித்தியாசம் தூரம் தான் வித்தியாசம் மொழி வித்தியாசம் ஈனா வித்தியாசமா ஈனா ஒற்றுமை இல்லை இத்தாலி என்ன இல்லை அனு சொல்லி இப்போ ஐயன்னாண்டு அனுண்டா சொல்லி இப்போ ஈத்தாலியன் எதுனுங்க நீங்கள் கொதிக்கிறேன் அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை நான் பொறுப்படுத்தி கொதிக்க முட்டை வரும் கூட்டிக்க விட்டுருக்குறீங்க நான் டப்பா கூட்டினா இருக்காது மேக்ஸிமம் தான் நிற்கிது அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அடுப்பு மெட்ட அடுப்பு எனக்கு தோன்றுறது சரி நடுவில் படம் மூண்டே நடுவாக அது குறைங்க இதாக வருது மூன்று அடுப்பு தந்து அதான் நான் சட்டை கவனம் உண்டு ஏன்னா இது இங்கே வேண்டே மேலாங்க அப்புறம் அந்த சட்டை எரிஞ்சா நீங்கள் வேறு என்ன சொன்ன அதான் சட்டை தான் சட்டை எரிஞ்சா அப்புறம் ஆளுக்கும் கிடைச்சது இல்லையா அப்புறம் நீங்களும் இல்லை சேர்ந்து எரிஞ்சு அப்படி ஒரு நாள் புள்ள செய்யக்கூடாது உடனே ஓடுவோம் நாங்கள் நாங்கள் காப்பாற்றிக்கொள்வோம் முதல்ல அதான் யாரு என்ன இந்த அறிவில்லாம் கைக்குது நீங்க என்ன விட்டுட்டு ஓட மாட்டீங்க அவ விட்டுட்டு ஓட மாட்டீங்க அப்ப அதே மாதிரி 3 பேரும் போய் எங்கேயும் குளத்துக்கு குதிக்க வேண்டியதான் எங்கடா இங்க குளம் கிடஞ்சாலும் இங்கே தண்ணி இருக்காது சமுத்திரம் அதுக்கு அங்கே ஓடணுங்க ஓட பத்திடுமே நெருப்பு மற்றது அப்படி ஓடைக்குள்ள இதாக ஓடுங்கோ வேனுகள் கார்கள் கிடக்கு இப்படி தான் ஓடும் உள்ளாட்டு இதுக்கலாம் இப்படி நெருப்போட இப்போ அதுக்குள்ளே மாவுள் குளிச்சுட்டேன் சரி பரவாயில்ல சின்னது காயம் பாவம் இல்லை அது சும்மா சின்ன காயம் ரத்தத்தின் கலராக கருப்பாக கிடக்கு இந்த இதுக்குள்ள நிற்க அப்போ உங்களுக்கு இப்போ என்ன ரத்தம் வந்த பிரச்சனை இல்லை இப்போ இப்படி விடுங்க ஏன் இந்த மாவுள் குத்தினது இங்கே எல்லா வாளிக்கையும் பெயிண்ட் விட தெரியுமா அதுவும் வெதர் சீட் பெயிண்டெல்லாம் காஞ்சி வச்சுக்கோங்க இங்கே எவ்வளோ பெயிண்ட் இது குட்டியான என்ன பெயிண்ட் காணாண்டு எடுத்து வச்சு அது பிறகு வந்து செய்கிறேன் கல்யாணம் முடியாது அழகு அடி சொல்லி ஃபினிஷ் பண்ணி சொல்லி சத்தம்டா அடி கணக்கு தெரியும் கதைச்சா தெரியாது கதையாங்க டக்குன்னு சொல்லுங்க பார்த்து மரியாதை காப்பாற்றணும் கொதிக்கல முடுங்க சரி கொதிச்சா அரிசி டாக்கண்டாவி இப்போ நல்லா ஹீட்டாக அரிசி டாக்கண்டாவி இப்போ வேறு விளையாட்டு கொடுக்குறோம் கட்டது இல்லை அது அரிசி போட்டு 10 நிமிஷம் அரிசி போட்டு ஹையோட 10 நிமிஷம் தம்பி அரிசி உட்கார நான் சொன்னேன் வச்சுங்க ரைட் இப்போ கொஞ்சம் கேஸை நல்லா கூட்டி விடணா அப்போ தண்ணி அதை கொஞ்சம் வடிச்சிடுது கரண்டி அளவு
இங்கே இருக்கு இங்கே இருக்கு. இனி பிரியாணி செய்யாங்க சும்மா எந்த நேரம் பேஸ்ட் ஆகுது நான் மேலே வேலையாண்டுவேன் கொஞ்சம் கொஞ்சம் கீழே தட்டை கீழே அரிசி போகுதா காட்டி தரையை ஒழுங்கா பார்க்குறீங்களா அப்புறம் பிளவிட்டு அப்புறம் என்னட்ட அப்புறம் பேச்சு பண்ணுறதே இல்லை சரி சரி ஜாடியாக தண்ணியை இப்போ நிற்கும்மா உண்மைதான். தண்ணி நிற்கத்தான் வேணும் என்ன நீங்கள் கடாகுழி இப்போ எடுக்கு அந்த துணியை கொடுக்கும் நீ ஆவி அள்ளிப்படும் இப்போ ரெண்டு இல்லை அது என்ன விட கொஞ்சம் காற்றுக்கு தள்ளுதுங்க நெருப்பு அந்த சிங்க் ஒர்க்கில் இருந்துச்சு அதாவது மூடையுமே தான் காற்று தள்ளுதுங்க காற்றை பிடிக்கிறாரு கையால் உங்களால் பிடிக்கும் இந்த பக்கம் நான் நிற்கிறேன். அவ்வளவு பிள்ளைன்ற அளவுக்கு வராது காற்றுங்க தள்ளாது உண்மையாக யோசிப்பா இப்போ தண்ணி நிலத்துலேருந்து வருது காற்றுங்கேருந்து வருது மரஞ்செடி ஓடி இல்லாத இடத்துல இப்போ காற்று இல்லை அரைக்குள்ளே மரஞ்செடி ஓடி நிற்குதா அதான் கடற்கரையில் நிற்குதா மரஞ்செடி இல்லையே கடற்கரை புறம் செத்துவானே இப்போ காற்று இல்லாட்டி ரைட் இந்த இதை தான் எதிர்பார்த்து காத்துருந்தேன் சரி ஒண்ணா ஒண்ணா கரண்டியால் எடுத்துக்கணும் கவனம் கையெல்லாம் பறந்துடும் கேட்பா அவளுக்கு கை கொஞ்சம் அரிசி காற்று வைங்க ஒரே நேர் இதுதான் ஃபேக்ட் ரியல் ஃபேக்ட் சரிதா இனி மூடி விட்டா சரிதான் அடியாத இப்போ எதுண்டோ பாருங்க பாருங்க கையுள்ள இது கையுள்ள இந்த கப்புக்கு பாருங்க டக்கன் நல்ல ஓகே இன்னும் முதலே ஆக்களை பிடிச்சேன் டேஸ்ட் பார்க்குறீங்க அப்போ ஒரு டேஸ்ட் பார்க்குற வடிவாக பார்க்கும் பாங்க இந்த அகப்பில் இருக்கே விடா என்னப்பா ஒன்று வாங்கிக்கிறேன் நல்லா இருக்கும் எனக்கு இந்த இதுக்குள்ள நிற்கவே தெரியல டேஸ்ட் அந்த உள் தண்ணி எடுத்துக்கலாம் உள் தண்ணின்னா நான் தான் போவேன் உங்களுக்கு சரியா இப்போ கிண்டுறேன்னு அவ்வளோதான் ஆ நீ மூடி வைக்க ஓகே சரியோ முடியுமா சரி மூடும் மூடும் அவ்வளோ கொலஸ்ட்ரால் நெய் 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 கடைசியில் இல்லை நெய் விட்டது நெய் கொஞ்சம் கடைசியில் விட வேண்டியதா அது மேலே வெயிட் வச்சு விடுங்க தேர்த்து நீ வைக்க போறீங்களா பெட கும்பம் இல்லை இல்லை உதாரணத்து சரிச்சு விட்டிங்கன்னா காற்றுக்கு போகாது அவள் வெடிச்சு பறக்க ஏன் அதான் இருக்கேன் அது இருக்கேன் அவ்வளோ அப்படி எடுத்துதேங்க அப்படியே இந்த மாவு எடுங்க சுற்றிடுவோம் இந்த இது நெட்டால் அது இருக்கா எட்டதை வச்சு சுற்றினா சரி அப்படியா அக்னி வச்ச பேர் கப்பஸ் பிரியாணி இருக்காது பாருங்க ஓஹோ ஹோ ஹோ இல்லை அதையும் எடுத்துட்டு வாங்க பிரியாணி கும்பம் ஹூ அவன் தான் சரி கத்துறது இல்லை இல்லை பிடிக்காது என்ன இருக்கு அடியில் இருந்து அப்படி கொஞ்சம் கிளறி தண்ணி வத்து இன்னும் அரிசி அவி ரெண்டு கொஞ்சம் சேர்ந்து 3 வருஷம் கிடக்கு அடே நீ மட்டும் தான் சாப்பிட மெட்டை தான் பிரிதான் மேடம் அன்றைக்கு
இல்லை இல்லை கூட்டினா இருந்துடும். ஓடா தண்ணி இப்படி 3 நாள் வரீங்க அந்த தண்ணி வைக்க தான் வரும் வைக்க வரேன் ஜூஸ் தாங்க கடவுளே அக்கினி நீ சொல்கிறே இல்லையா எங்களை விளையாட்டுகளை பற்றி நீங்கள் ஓகே சொன்னது தான் ஓகே ஓகே கொஞ்சம் கூட்டணும் இங்கே உண்மையா இப்போ இந்த கேஸ் வந்து இந்த வயர்களுக்கு பிடிச்சி பத்தாகடா இந்த வயர் இந்த வயர் வந்து கம்பி வயர் ஓ நெட் கம்பி நெட்டு கம்பி என்ன 10 தானேங்க அப்போ அந்த துணி எங்க அந்த பிடிக்கிறது ஆ அதில் விட மூட்டினா அதை எடுத்துட்டு துறந்து எப்படி நெருப்பு வந்து எரிஞ்சுட்டு இருக்குமா இங்கே அந்த இதாங்க அந்த கச்சா கொண்டு வந்தீங்களா 5 இருக்கேன் ரைட் இதான் பொறுத்து சாமி கடைசியாக போடுறது கோழி புக்காம போல இருக்கு தண்ணி சரி ஒரு நாளும் இல்லை ஒரு நாளும் இல்லை அரிசி கொஞ்சம் கூறு ஒரு கதைக்கு நான் இல்லாட்டின்றத நீங்கள் சொல்கிற கதையை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் நான் முழுக்க நின்றபடியாக அந்த பிரச்சனை வராது எடுத்து இப்படி தூவி கரையை போட்டுவிடுவோம். ஒரு நாளும் இல்லை பிறகு அந்த நெய் ஒரு நாளும் இல்லை இப்போ போடுறேன் இனி மூடிட்டு கடைசியாக இது போடு இது போடு அவ்வளோ போடுறீங்களோ இல்லை 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 உரம் போடுறது பழம் போடுறாங்க காணுமே கஜுவம் பழம் சொல்கிறேன் புல்லா போடுதான் இது சரித்துல புல்லா போடுது புல்லா வரணும் இது அப்பயும் புல்லா கொண்டீங்க அப்படியே எடுத்துட்டு கிடந்து வந்தேன் நான். அடடியா ரைட் தம்போட்டை பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த அடுப்பை இது ஃபைபரில் எடுக்காங்க இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸ்ல எடுத்துருவோம் இரும்பில் எடுத்துருவோம் இரும்பில் தான் வடிக்க இந்த புள்ள பாவம் ஐயோ வெளிநாட்டு அடுப்பு ஒரு மாதிரி பயமில்லை இல்லை இதில் வெளிநாட்டில் இல்லையோ அண்ணாடி அவங்க அங்கத்தையான இப்படியே வெளிநாடுகளில் நியூ மாடல் ஒன்றும் இல்லை எல்லாம் பழங்காலத்து மாடல் நீ சொல்கிற இப்படியான ஆபத்தான இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க சரியா அவங்க ஆபத்தை அப்போ என்ன உங்களை வச்சுக்காங்க அது நாங்கள் ஆபத்து இல்லைன்னு தெரியும் ஸ்ரீலங்கேசி ஆபத்து இல்லை என்ன நீங்கள் சொல்கிறீங்க அவங்க சொல்லுவாங்க கடவுளே ஆனால் 10 நிமிஷம் கணக்கு பிள்ளையங்கோ நீங்கள் 10 தர 2 உண்மை கதை அவர் சொல்கிற உண்மை அடுப்பு நீ வந்து அரைய ஒன்று விட்டுருந்தா இப்போ 10 நிமிஷம் இல்லை இல்லை நீ சொல்கிறபடி இந்த அடுப்புலன்னா ஒரு 20 நிமிஷம் கேட்டுருப்பாரு என்னங்கோ இல்லை இல்லை அவர் என்னென்னா அந்த அடுப்பை யோசிக்கல அவர் இல்லை ரெடி ரெடி சரி சரி இதான் சொன்ன அல்லுமண்டு அது மேலே நெய் வரும் அந்த கதிரையில் இருந்தது உண்டோ கவனம் கிண்டி தண்ணி கீழே போச்சு கணக்காகுமோ நெய் நெய் எடுத்துட்டு வா நெய் 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 சரியா எவ்வளோ விடணும்னு சொல்லுவோம் நைஸாக நான் சொல்கிறேன் மேலே சும்மா சொட்டு விடாது தலைவர் நெய் விட போகிறேன் நெய் விட போகிறேன் ஏன் 20 ஒரு நாளும் இல்லை இனி மூடாது இனி மூட நெய் விட பிறந்தாலும் நெய் எவ்வளோ விட தெரியுமோ நெய்யன்னு எழுதி விடணும் அந்த எழுத்துறதுனால ஒரு இடம் காணும் நெய் விட இது நான் இப்போ எழுதினா நானே அரிசி குறைவன்ற அடிக்க எங்க போடுற
பிள்ளைய கொஞ்சம் விசாரிச்சாவோ வேறு அடுப்பு உடைஞ்சதை பற்றி என்ன நடந்து கேட்ட அங்கே முதல்ல கேட்டா 2 ரூபா என்ன கேட்க சொன்னா இப்போ உங்களையா நான் சொன்னான்னு முதலே கேட்டிருப்பாண்டு தேவையில்லை நீங்கள் போட்டாங்க என்ன தெரியுங்க கேட்டிருப்பேன் எத்தனை பேர் இப்போ நிற்கிறாக்கள் தயிர் செம்பல் போட தான் வேணும் ஆ உடனே கூட வைக்க தயிர் செம்பல் இவர்கிட்ட புதுனம் பெரிய புதுனமா தயிர் சாப்பிட மாட்டாராம் ஆனால் பிரியாணிக்கு அரைவாசி தயிர் தான் போட்டு செஞ்சது அப்புறம் வேண்ட புதுனம் பெரிய புதுனம் காணும் தானே என்னண்டு என்னண்டு உனக்கோ நாங்கள் தயிர் தர மாட்டோம்னு சொல்லலையே நாங்கள் தர மாட்டோம்னு சொன்னால் தான் நீ எக்ஸ்ட்ரா ரஜ்ஜியோ எக்ஸ்ட்ரா முட்டையோ கேட்கலாம் நாங்கள் தயிரோட இந்த தர தயார் நோக்கு மக்களே அக்னிக்கு ஒரு நல்ல குடுவை கொடுங்க குத்தரிசி சாப்பிட்றான் இல்லை தயிர் சாப்பிட்றான் இல்லை கூழ் குடிக்கிறான் இல்லை கோழிப்புக்க சாப்பிட்றான் இல்லை என்னடா நீ நல்லது சாப்பிட போகிற அக்னி ம் நாங்கள் இருக்கேக்கா உனக்கு நல்லா தருவோம் அப்புறம் அங்கனேக்க போனால் அப்புறம் என்னென்ன அடி வாங்குறியோ என்னென்ன உதவி வாங்குறியோ ம் சிஜி பண்ண அந்த குழப்பா நீ பாவம் ம் போடுங்க கண்டாண்டு போட்டு போட்டு வைக்கிறா அதில் நீங்கள் முட்டை வைக்க போகிறீங்களே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஆ பொறிச்சிடாச்சு அந்த அங்கே நிற்கும் சித்தப்பா முட்டை வைக்கிறோ ஒன்றுக்கு சம்பல் வைக்கணும்னு சொன்ன அக்னி ஆ விருப்பம் குறைவான 2 வைக்க சொல்கிறீங்களா ஓகே முட்டை ஓடுதப்பா லெக் பீஸா ஆடா காட்டுறா அந்த வசனங்கள் சொல்லிக்க இருக்கா அக்னி அங்கே பிரியாணிக்குள்ளே கிடக்குறாச்சி மனச்சாச்சி படிச்சு உனக்கு லைக் உனக்கு எது உனக்கு முன்னே தயிர் போடா இல்லையா முன்னே தயிர் போடா கிடக்காங்க இந்த அக்னிக்கும் சித்தப்புக்கும் லெக் பீஸ் வச்சுக்க புரியும்பா சரி எல்லாரையும் கவனிக்கணும் இது பொரியல் சும்மா ஒரு 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 ஒயிட் மேட்ச் தான் இல்லைங்கோ அதை கணக்கு எதிர்பார்க்கப்படாது எது விதுண்டு உங்களுக்கு ஒரு லெக் பீஸ் வைப்பேன் சமைச்சக்கு இல்லை பிரச்சனை இல்லை லெக் பீஸ் ஐயோ சரியா குட்டி லெக் பீஸ் தான் கிடக்கு அதுக்கு நீ கொஞ்சம் பெருசாக வச்சாங்க மாற்றிருப்போம் இந்த இந்த யார் ஓடி 5 வாரம் பிறந்தாக்காரன் அவன் தான் இவன் தான் நாயகன் நாயகன் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் புத்தா ரைட் கதை வச்சாதீங்க பிள்ளைகள் ரைட் தம்பி உங்களோட கையால் எடுத்து இப்போ கொடுங்க ஆசையை கொடுங்க சித்தப்பா கதை வச்சாதுங்க சித்தப்பா நீங்கள் என்ன ஒரு விளக்கம் தெரிஞ்சா ஆக்களை அப்படியே உள்ளுக்கடுங்க உள்ளுக்கு எடுத்து போட்டு அப்படியே கதை வாண்டிடுங்க இங்கே இந்த லெக் பீஸை கொண்டே சித்தப்பாட கொடு ஆறா கதவை திறந்து நிற்கிறாள் கடவுளை நான் என்னத்தை கதைக்கிறேன் ஆணிக்கிறேன் இந்த 2 சமயத்தை சாப்பிட்றாங்க உள்ளுக்கு வாங்க என்ன இதை வை ஓ விருப்பத்தை கொடு விருப்பத்தை கொடு அவள் இப்படியா நாட்களில் தவிக்கிறா உண்டி எடுத்து விடா வரியா கடவுளே மோட்டர் சரியில்லை இன்னும் பூட்டலை இன்னும் முண்டை பூட்டலை ஆறுந்தா விருப்பத்தை கொண்டே கொடு யார் வேறு யார் இருக்குது ஓ சின்ன பிள்ளைக்கு அம்மாக்கள் தீர்த்தி தானே தீர்த்தி போட்டு காணாடி இருக்கட்டுமோ அநியாயமாக கூட சாப்பாடு மற்றது நாங்கள் எனக்கு இல்லை இது உனக்கோ இல்லை நீண்ட பிறந்தநாள் லெக் பீஸ் வேற தம்பி சின்ன உண்டு எக்ஸ்ட்ரா பீஸ் உண்டு உனக்கு தான் உண்டியா உனக்கா ஆ உண்டு ஓடு இந்த இங்கே நிற்காத ஓடு சின்னப்பண்டி இது எது உங்களோட பார்த்து போனேன் ஆ என்ன லெக் பீஸ் என்ன சும்மா சொல்கிறேன் அதுதான் அநியாயம் கூட ரைட் நான் இதை முடியுங்கம்மா அங்கே நீ விருப்பத்துக்கு அடிக்கணும் பெருசாக போட்டது ஓ
அதுக்கு நீ சாப்பிடலையா அதுதானே பார்த்தேன் எடுத்துன்னு காலையில் அப்போ போகணும் புளி முள்ளு தான் நல்லா இருக்கும் என்னதுங்க பிடிக்கப்பிள்ளையா அந்த இத்தாலி மசாலா தூள் நல்லா இருக்கேண்ணே எடுத்து கொடுக்குது இலங்கை தான் இது இத்தாலி பிரியாணியோ யார் ஆள் கவனம் கூட வாங்க கொஞ்சம் வாங்க நீங்கள் தம்பிட பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தம்பி தான் போட்டது நல்லா வருதா நல்லா இல்லாட்டி நான் சாப்பிடவே மாட்டேன் விட்டு கொடுக்க கூடாது கூடாது நீங்கள் இப்போ சாந்தியை பற்றி என் கழிச்சுப்பாங்க ஆள் கோப்பையாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கு உண்மையானுங்க என்ன சாந்தி பிரியாணி கொடுத்து யாரு அந்த பார்த்தியல எப்படி அதான் ஆடுவேன் வீடியோவா பார் குறைவிட்ட தூள் போடவே இல்லை ஏன்னா அந்த பிரியாணி பச்சை மிளகாய் போட்டது பிரியாணின்ற அந்த மசாலா தூளுக்குள்ள கொஞ்சம் முறைப்புத்தன்மை இருக்கிற போடல மற்ற பேபிஸ் கூட வர வழியா நாங்கள் மெயினாக உங்களை கருத்தில் ஒன்றாங்க ஓ வாங்க 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 மான் சமைப்பாங்க ஓ அண்ணே முட்டை வச்சோம் சாதிக்கு அம்மா பேக் ஒரு சரியான ஒரு ஃபீட்பேக் கொண்டு சித்தப்பாட்டை மட்டும் கேளுங்கோ மனசளவில் ஒன்றுமே நினைக்காம வந்தால் உண்மையை சொல்லு இங்கே ஏதோ ஒன்று குறைவான்னு சொல்லி 2,000 போய் கொடுத்தான் அவ்வளோதான் ஏதோ ஒன்று குறைவானா உப்பு கொஞ்சம் போடணும் அப்போ கொஞ்சம் உப்பு போட்டு எங்கேயா போட்டு வர கைஞ்ச எதுக்காதீங்களா சிங்கில் ஏன்னா உப்பு உங்களுக்கு மட்டும் தான் காணாதுன்னு மாற வேண்டிய நீங்க தயிர் பச்சடி நல்லா இருக்கா இதுக்கு புளி கூட இல்லை ஏதோ ஒரு படத்தில் வர ஜோக் மேடா என்ன படம் ஞாபகம் வருது எனக்கு அந்த உன்னை நேற்று படத்தில் ஃபோனில் சிம்மில்லா கோல் காயப்பான் அப்போ அவ சிம்மையிலாம் என்னோட கோல் காய்ச்சிங்க அக்னியை காட்டிக்கிட்டு இருக்கிறான் மாணிப்பேர் அக்னி சாப்பிட்றான் மேங்கோ அக்னி இந்த துடையை பாருங்கோ அப்படியே கண்டு நல்ல அழகான கட்டை காய்ச்சலை ஓட்டிக்கான் முந்தி இப்படி திடீராக சொல்ல ரம்பா துளையண்டு அப்படிதான் நீ இருக்கிற புது ரம்பா அப்படியே பிரியாணி அது எப்படா 2ஆம் தடவை போட்டு மணியாக கிடக்கு என்ன என்ற ஒரு குறை சொல்ல மனசு வருது அப்படின்னா ஒரு தடவையும் தின்னா விட்டு தான் குறை சொல்லணும் உப்பு குறைவு புளி குறைவு 2ஆம் தடவை போடுறது அதை தின்ற இதை தின்ற அப்புறம் குறை சொல்கிறது சொல்ல வந்த சொல்லலாம் என்ன குறைவு சொல்லலாம் சுடுதண்ணி இந்த சித்தப்பா செய்ய வேற சித்தப்பா ஜூசி செய்ய ஜூசி செய்ய
சாப்பிட்டீங்களா சும்மா கை கழுவி பிடிப்பா அந்த நீ சாப்பிடியா இந்த ராசா ஒரு மாதிரி அந்த அந்த இது நடுவில் உதுகாண்டி தான் இருக்குமாம்மா அங்கே ஆண்டோம் தொங்கலுக்கு